ஒரு வாய்ப்பு பலரின் வாழ்க்கையை மாற்றும். அந்த வாய்ப்பை ஆயிரக்கணக்கானோருக்கு வழங்கி வருகிறது பெரம்பலூர் மாவட்டம் எறையூரில் இருக்கும் JR1 கோத்தாரி காலனி தொழிற்சாலை. எல்லாருக்கும் வணக்கம். ஷூடவுன் தைவானீஸ் குரூப்பு, அவங்க சைனா பேஸ்ட் தைவானீஸ் குரூப்பு. கொத்தாரி இண்டஸ்ட்ரியல் கார்பரேஷன் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது, தமிழ்நாட்டை சேர்ந்தது. இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஃபினிஷ் கொத்தாரி ஃபுட்வேர் லிமிடெட் கம்பெனி. ஷூடவுன் நிறுவனம் மிஸ்டர் ரான் ஜான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரான்னு கூப்பிடுவாங்க அவரை. அவர் தைவான் நாட்டை சேர்ந்தவர். அவர் சைனாவில் இருக்கிறார். உலக அளவில் அவருக்கு காலனி தொழிற்சாலைகள் இருக்குது. 1987 அவர் காலனியில் இருக்கார். அந்த கம்பெனியோட கொத்தாரி குழுமம் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது, 100 வருஷம் பாரம்பரியம் கொண்டது. DC கொத்தாரி உடைய கம்பெனி இது. அந்த கம்பெனியோடைய தலைவராக இப்போ நான் பொறுப்பு எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கேன். இது 2 கம்பெனி இணைஞ்சு உருவாக்கப்பட்டது தான் ஃபினிஷ் கொத்தாரி ஃபுட்வேர் லிமிடெட். இந்த பார்க்கில் முதல் கம்பெனியாக JR1 கொத்தாரி கிராக்ஸுக்காக தயாரிக்கிறோம். நம்மளுடைய பொருள் எல்லா நாட்டிலையும் விற்கிது. நம்ம தயாரிக்கிறது மேட் இன் இந்தியா, மேட் இன் தமிழ்நாடு, மேட் இன் பெரம்பலூர். இதுக்கு நான் உண்மையாலே தமிழ்நாடு கவர்மெண்ட்டையும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். எல்லா அதிகாரிக்கும் தமிழ்நாட்டில் இதுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கும் நன்றி கடன் பட்டிருக்கேன். இல்லைன்னா இதை நான் கண்டிப்பாக பண்ணியிருக்க முடியாது. நான் ஒரு ஆண்டில் முடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணி முடித்தேன். அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துச்சு. வேலைக்கு போகுது அந்த பொண்ணு, தனியாக நிற்கிது, பரவாயில்ல, அந்த பையனை எதிர்பார்க்க மாட்டேங்குது. இந்த சேலரியை வச்சு தான் நான் வீட்டை பார்த்துட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷமாகவும் இருக்குது, மன நிறைவாகவும் இருக்குது. ஏதோ சாதித்த மாதிரி இருக்குது. இவர்கள் மட்டுமல்ல, இன்னும் ஆயிரக்கணக்கான பெண்களின் வாழ்க்கையை JR1 கோத்தாரி மாற்றியுள்ளது. இங்கு வேலைக்கு வருவதற்கு பின்னால் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு இமோஷனல் காரணம் இருக்கிறது. வீட்டில் நானும் என் தங்கச்சி மட்டும்தான் இருக்கோம். ஆம்பளை பிள்ளைங்க யாரும் கிடையாது. நான் மூத்த பொண்ணுன்றதுனால அப்பா அம்மா அப்போ நான் தான் பார்த்துட்ருக்கேன். என்னோடய சேலரியில் நான் அவங்கள பார்த்துட்ருக்கேன். அவங்களுக்கு வயசாகிடுச்சுன்றதுனால ஹார்ட் பிரச்சனை இருக்குது அவங்களுக்கு. ஸோ இடையில லீவ் போட்டு திருச்சிக்கு அவர் அழைச்சிட்டு போகிறது நான் என்னோடய இது தான். ஹஸ்பண்ட் எனக்கு கவனிக்காமல் இருக்கிறதுனால இப்போ அம்மா வீட்டில் இருந்தால் இப்போ நான் இங்கே வேலைக்கு வந்துட்டுருக்கேன். அவங்க இறந்து 8 வருஷம் ஆச்சு. என் பெரிய பையன் 5th படிச்சுட்டு இருந்தாப்புல, என் சின்ன பையன் 3rd standard போயிட்டு இருந்தார். கொரோனா டயத்தில் அவர் இறந்ததுக்கப்புறம் தான் நான் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். வீட்டில் சும்மா தான் இருக்கும். நம்மளுக்கு ஒரு வந்தால் தான் வேலைக்கு வந்தால் தான் நம்மளுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும்ட்டு நான் வந்தேன். படிச்சிருக்கோம், BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன் மேம். அப்பா காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேயே இறந்துட்டார். அம்மா தான் படிக்க வச்சாங்க. சரி, கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருவாங்க. வீட்டில் இருந்தால் படித்ததுக்கு நல்ல ஒரு இது கிடைக்காது அப்படின்னா தான் வந்த வேலைக்கு. எங்கள் வீட்டில் எங்கள் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு. நானும் என் பிள்ளைங்க தான் அம்மா கூட தான் இருப்பேன். எங்கள் வீடு ஹஸ்பண்ட் வீட்டில் இடிச்சிட்டோம். நேரம் சரியில்லாதால அம்மா வீட்டில் தான் இருப்பேன். அவரு கொஞ்சம் குடிக்கார இருப்பான். குடிச்சிக்க கொஞ்சம் தரம் விட்டாரு. நானே தான் பிள்ளைங்கள படுத்தாலும். இப்படியான பல இமோஷனல் காரணங்கள் இருந்தாலும் இந்நிறுவனத்தில் வேலை செய்வதால் சமூகத்தில் ஒரு மரியாதை கிடைப்பதாகவும் தங்கள் மீது தங்களுக்கே சுயமரியாதை வந்திருப்பதாகவும் சொல்கிறார்கள். இதனால வீட்டில் இருந்தோம், நமக்கு அந்த மரியாதை. வீட்டில் இருந்தால் அவளுக்கு என்ன, வீட்டில் இருக்கா, வேலை செஞ்சுட்டு அவள் சாடர். நம்ம இப்போ அப்படி இல்லை, நம்ம வீட்டு வேலையும் செஞ்சுட்டு பசங்களையும் பார்த்துட்டு நம்ம வேலைக்கும் சம்பாரிச்சு அவங்கள்ட்ட காசையும் கொடுத்துட்டு இருக்கோம்ல, அது ஒரு மரியாதை நமக்குன்னு இருக்குது. தனிப்பட்ட மரியாதை கண்டிப்பாக வந்துதான் இருக்குது. வீட்லேயும் சரி, ரிலேட்டிவ் சைடும் சரி, வேலைக்கு போகுது அந்த பொண்ணு, தனியாக நிற்கிது, பரவாயில்ல, அந்த பையனை எதிர்பார்க்க மாட்டேங்குது, எதா இருந்தாலும் அதுவாக பார்த்துக்குது அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கும் வருது, சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நான் கொடுக்குறேன். ஒரு பொண்ணு நம்ம தான் பார்த்துக்கணும். அடுத்தவங்களை நம்பி நம்ம இருக்கக்கூடாது. அது ஹஸ்பண்டாக இருந்தாலும் அவங்கள நம்பி நம்ம இருக்கக்கூடாது. கையில் ஒரு வேலை இருக்கும்போது எந்த பிரச்சனை இருந்தாலும் தாங்கிக்குவாங்க. பிறந்ததும் அந்த ஊர் தான், கல்யாணம் பண்ணதும் அதே ஊர் தான். அதனால் எனக்கு பெருசாக வெளியிலலாம் போகிற மாதிரி எந்த இதுவும் தெரியாது. ஆனால் இங்கே வரவும் எல்லாம் எப்படி இருக்காங்க, இப்படி தான் இருக்கணுங்கிற ஒரு இது எனக்கு இங்கே வரவும் தான் தெரிஞ்சுது. அம்மா அப்பா மட்டும் நம்பாத நம்மளும் ஒரு வழிகாட்டி நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு துணிச்சல் வருது, தைரியமாக இருக்குது. நிறைய பேர் என்கிட்ட ஃபீட்பேக்காக சொன்னது, எனக்கு இது ஒரு பொருளாதார ரீதியாக நிறைய பெனிஃபிட்டாக எனக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ட்ரிங்காக இருக்கலாம், இந்த மாதிரி வீட்டுக்கு சம்பாரிச்சு கொடுக்காதவங்களா இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறப்ப பார்த்தோன்னா
நம்ம சம்பளத்தை கொண்டு ஒரு லோன் எடுக்கிறாங்க. மகளிர் குழுவில் பார்த்தீங்கன்னா லோன் எடுக்கிறாங்க. மற்ற எந்த விஷயமா இருந்தாலும் தயக்கம் இல்லாமல் கொடுக்குறாங்க. கடன் கொடுக்குறவங்களும் சரி சரி இவங்க மாதம் ஆனால் நமக்கு கொடுத்துருவாங்க காசு அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்து அவங்களுக்கு தருது. வீட்டில் இருக்கிறவங்களே மாறி இருக்காங்கன்னா பார்த்துங்க. வீட்லேயே இருக்கிறங்கிற காலம் போய் இன்னைக்கு இப்போ எங்கள் மாமியாரும் மட்டும் எங்கள் மருமக சம்பாதிக்குது. இன்னைக்கு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகுது, கை நிறைய சம்பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி. இப்போ பசங்களும் அதை சொல்கிறாங்க. எங்கள் வீட்டுக்காரருக்கும் ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கு. 5 மாதம் ஆச்சு, இப்போ ப்ரெக்னன்சியாக இருக்கேன், இப்போ வேலைக்கு போகிறேன். வீட்டில் இல்லை எனக்கான உரிமை வேலை. அங்கே எனக்கு அந்த ப்ரெஷர் இல்லை. நான் வேலைக்கு போய் தான் ஆவேன் அப்படின்னு. டெலிவரி முடிஞ்சு 6-7 மாதம் கண்டிப்பாக கண்டினியூ பண்ணலான்னு தான் இருக்கேன். நான் என்ன என் மனசில் நினச்சி நான் பெரம்பலூரில் போய் அந்த ஃபேக்ட்ரியை போட்டனோ அந்த மாற்றம் வந்திருக்கு. அதை உணரும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது ஒன்லி ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து முழுமை அடையலை. இது ஒன்லி ஆரம்பம். இந்த சிப்காட் தொழிற்சாலையில் ஒரே ஒரு ஃபேக்ட்ரி தான் ஆரம்பிச்சிருக்கோம், கிராக்ஸு. அதிலே இவ்வளோ மாற்றம் வந்திருக்கு. நான் அங்கே வந்து இன்னும் 30 ஃபேக்ட்ரி கொண்டு வரணுன்ற ஒரு எண்ணத்தில் உழைச்சிக்கிட்டு இருக்கேன். குறிப்பாக பெண்களோட முன்னேற்றத்துக்கு. ஏன்னா பெண்களுக்கு ஒரு வருமானம் போகும்போது அது அந்த குடும்பத்தோட வளர்ச்சிக்கு உறுதியாக போகுன்ற நம்புகிறோம். அதில் அந்த குழந்தையோட படிப்பு, சுகாதாரம், தன்னம்பிக்கையை சின்ன வயசுலேயே குழந்தை மனதில் பதிக்கிறது, அந்த குழந்தை சுயமரியாதையோடு வாழணுன்ற எண்ணத்தை அந்த குழந்தையோட மனசில் பதிக்கிறது. இதெல்லாம் தான் எங்களோட குறிக்கோள். பெண்களை வேலைக்கு அனுப்பும் வீடுகளில் அவர்களின் பாதுகாப்பு குறித்து அச்சம் இருக்கும். ஆனால் எவ்வித அச்சமும் இல்லாமல் இங்குள்ள பெண்கள் பாதுகாப்பாக வேலை செய்கிறார்கள். நான் வந்து மேரேஜ்க்கு முன்னாடி வேலைக்கு போனேன். மேரேஜ்க்கு அப்புறம் எந்த வேலைக்குமே போகல. ஏன்னா வேலைக்கு அனுப்பலை என்னைய. இங்கேருந்து நான் போகணுன்னா வெளியூருக்கு போய் தான் வேலைக்கு போகணும். அதனால் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டிலேயே தான் இருந்தேன். 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷமாகவே வீட்டில் தான் இருந்தேன். இந்த ஃபேக்ட்ரி வந்ததுக்கப்புறம் தான் வந்து நான் வேலைக்கே வந்தேன். ஏன்னா எங்கள் ஊரில் ஒரு கம்பெனி வந்துருச்சு. பக்கத்துலங்கிறதுனால நாங்கள் கம்பெனிக்கு வேலைக்கே வந்துட்டு போக முடியும், பிள்ளைங்களையும் வீட்டில் பார்த்துக்க முடியும். இங்கே போகிறாங்களா, இந்த கம்பெனி நல்ல கம்பெனி, பிள்ளைங்க பத்திரமா வருவாங்க, எந்த ஒரு ப்ராப்ளமும் அவங்களுக்கு கிடையாதுங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்து வெளியில் நிறைய பேர்த்துட்டு இருக்குது. இன்க்ளூடிங் அவங்க ஃபேமிலியிலே இருக்குது. கடைக்கு வேலைக்கு போகிறோம் அப்படின்னா ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்னாவே அவங்களுடைய பார்வைகள் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. எல்லாரும் ஒரே மாதிரி தான். சாருங்களாகட்டும், நிறுத்தியலுங்க எல்லாருமே வந்து அந்த தப்பான ஒரு பார்வைக்கு எங்களுக்கு ஃபுல் சேஃப்டி இது கம்பெனியை பொறுத்த வரைக்குமே. அதை நாங்கள் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதாக நினச்சிக்கிறோம். எல்லா விதத்துலையுமே இங்கே சேஃபு தான். நானே என்னால் பிள்ளைங்களும் சேஃபாக இருக்குன்னு நம்புகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கே வர்றதுக்கு. இது சொல்லப்போனால் இங்கே எல்லாமே நடைமுறை, எல்லாமே பழக்க வழக்கம், இந்த கண்டிஷனு எல்லாமே கரெக்டாக நல்லா கரெக்டாக இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சதுனால தான் நான் 2 வருஷமாக இங்கே வேலையை பார்க்குறேன். கேப் கொடுக்குறாங்க, கேப்லேயே வந்துட்டு கேப்லேயே தான் போகிறாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே சேஃப் தான் இங்கே. இப்போ காலைல எழுந்தோன்னா ஒரு வேலைக்கு போகிறோன்னா காலைல எழுந்து சமைச்சிட்டு லஞ்சு கட்டணும். அவங்க மதியத்துக்கு வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து. இப்போ சரி காலைல பசங்களுக்கு ஏதோ ஒரு ப்ரைவேட் சென்று வச்சுட்டு நாங்கள் பாட்டு திரும்ப வேலைக்கு வந்துடலாம், மதியம் லஞ்சு நம்ம கம்பெனியில் சாப்பிட்டுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்துடுறோம். 3 ஷிஃப்ட்டுக்குமே வந்து ஃபுட்டும் அரேஞ்ச் பண்ணுறாங்க. பஸ் ஃபெசிலிட்டியும் வந்து டைமுக்கு வருது. அன்டைமில் கூட வந்து கேர்ள்ஸும் வந்து இங்கே ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ எவ்வளோ சேஃப்னு பார்த்துக்கோங்க நீங்களே. ஒவ்வொரு தனி நபரின் திறனுக்கு ஏற்ப இங்கு வேலை வாய்ப்பு வழங்கப்படுகிறது. பல மாற்றுத்திறனாளிகளின் வாழ்வில் JR1 கோத்தாரி மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் சரி, கணவனாக கைவிடப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரெயினப் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா பேக்கிங் ஏரியான்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது. அங்கே வந்து அவங்க உட்காந்து ஒர்க் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி பெனிஃபிட் பண்ணி தராங்க. நான் வந்து இப்போ 5 மாதம் ஆகுது. இங்கே நான் வந்ததுனால வந்து எனக்கு நிறைய ஒரு ஹெல்ப்பாகவும் இருக்குது. எனக்கு அந்தளவு கஷ்டமான வேலை கிடையாது. ஒரு ஹேண்டிகேப்டுன்றதுனால எனக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமான வேலை கிடையாது. எனக்கு எல்லாம் சப்போர்ட்டாகவும் இருக்கிறாங்க. இங்கே முக்கால்வாசி பேர் வந்து கஷ்டமான ஃபேமிலி தான் இங்கே வர்றாங்க எனக்கு தெரிஞ்சு. அதில் நானும் ஒருத்தி. அப்பா வந்து வேலைக்கு போக முடியாது, ஹார்ட் பிரச்சனை, போக முடியாதுன்றதுனால இப்போ நான் தான் வந்து பார்த்துட்ருக்கேன். இந்த சேலரி வச்சு தான் நான் பார்த்துட்ருக்கேன்.
இப்படி பல தனி நபர்களின் வாழ்க்கையை மாற்றிய JR1 கோத்தாரி அங்கு சுற்று வட்டார பகுதிகளில் வாழும் மக்களுக்காக பல பொது நல சேவைகளை செய்து வருகிறது. எறையூர் பகுதியில் இருக்கும் நேரு மேல்நிலைப் பள்ளிக்கு 3,15,000 ரூபாய் செலவில் நலத்திட்ட உதவிகளை JR1 கோத்தாரி செய்துள்ளது. எங்களுடைய கிரவுண்ட் வந்து ஒரு 15 வருஷமா சும்மாவே கிடந்துச்சு. அதை ஏதாவது பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு. தாராளமாக உங்களுக்கு நான் பண்ணித்தரோம். என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. அது குறைஞ்சது ஒரு 2 ஏக்கர் to 3 ஏக்கர் இருக்கும். அந்த 2-3 ஏக்கர்னுடைய ஃபுல்லாக நிறைவிட்டாங்க. அதுக்கப்புறம் அதன் பிறகு இந்த கிரவுண்டு பசங்க எல்லாம் விளையாடுறாங்க. இந்த விளையாடுறதுக்கு யார் காரணம்னா கோத்தாரி ப்ரைவேட் லிமிடெட் தான் எங்கள் காரணம். 1036 பசங்க படித்தானுங்க. அப்போ 1036 பசங்களுக்கும் டிஃபன் பாக்ஸ் கொடுத்து எல்லாத்துக்கும் கொடுக்க சொன்னாங்க. எங்கள் பசங்க 1000 பையனும் எல்லா ஊர்லேருந்து வரான். இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா திருமாந்துறை, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெருமத்தூர், இந்த பக்கம் நமையூர், பொன்னாகரம், முருக்கன்குடி, சின்னாறு, மங்களமேடு எல்லாமே. அவங்களுடைய அவங்க பசங்களுடைய பேரண்ட்டும் அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி நிறையா கேள்விப்பட்டிருக்கேன். சும்மா இருந்த பேரண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கோத்தாரி பக்கம் போயிட்டு வேலைக்கு போகிறாங்கிறாங்க. எங்கள் அப்பா அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. ஒர்க் பண்ணுற பிள்ளைங்களோட அங்கே ஒர்க் பண்ணுற பிள்ளைங்க இப்போ இங்கே படிக்கிறான்னு அர்த்தம். இங்கே இந்த பேரண்ட் வந்து அங்கே வேலைக்கு போயிருக்கிறாங்க. அதுவே அவங்க அந்த பசங்களுக்கு டெவலப் தான். இந்த ஃபீஸ் கட்டுறதுக்கும் போகிறதுக்கும் இந்த ஃபேக்ட்ரி வந்து இங்கே வந்ததால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அந்த பசங்களே சொல்கிறாங்க. எறையூர், திருமாந்துறை, ஒதியம், நன்னை, துங்கபுரம் ஆகிய 5 கிராமங்களில் மக்களுக்கு சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் கிடைக்கும் விதமாக 47,20,000 ரூபாய் செலவில் RO பிளான்ட் அமைத்துள்ளது. மேலும் சுற்று வட்டார கிராமங்களுக்கு தண்ணீர் சப்ளை செய்யும் வகையில் 2,17,00,000 ரூபாய் செலவில் 4 கிணறுகளை சீரமைத்து புதிதாக ஒரு கிணறு வெட்டி 12 கிலோமீட்டர் தூரத்திற்கு பைப்லைன் அமைத்துள்ளது. ஆரம்ப சுகாதார நிலையத்தின் வாசலில் கூரை அமைத்தது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு சக்கர நாற்காலிகள் வழங்கியது உட்பட பல சேவைகளை இந்நிறுவனம் செய்து வருகிறது. வேலை வாய்ப்பு மூலம் பலரின் வாழ்க்கையை மாற்றியமைத்து பல நலத்திட்டங்கள் மூலம் சுற்றுவட்டார பகுதிகளில் பல மாற்றங்களை நிகழ்த்தியிருக்கும் JR1 கோத்தாரி உருவாக மூல காரணமாக இருந்தவர் அந்நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் J. ரஃபீக் அகமது. நான் கண்டிப்பாக தமிழ்நாட்டை எல்லாத்தையும் ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துகிட்டு போவேன். வடக்கு மாநிலங்களுக்கும் எடுத்துகிட்டு போவேன். எங்கெங்கே வேலைவாய்ப்பு தயாரிப்பு தேவைப்படுதோ அங்கெல்லாம் எடுத்துகிட்டு போவோம். அது வந்து உறுதியாக இருக்கிறோம். கடுமையாக எல்லாரும் உழைக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த மாற்றத்தை நாங்கள் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அரசாங்கம் உறுதியாக தொடர்ந்து இருக்குன்னு நம்புகிறோம். மத்திய அரசாங்கமும் எங்களுக்கு உதவி செய்து நாங்கள் எவ்வளோ தொழிலில் இருக்கோம். இந்த ஷூ தொழிலில், தயாரிப்பு தொழிலில் உள்ள ஒரு முக்கிய விஷயம் என்னென்னா வேலை வாய்ப்பு. ஆயிரக்கணக்கான பேருக்கு, லட்சக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு தொழில். அதனால தான் இந்த தொழிலில் ரொம்ப எங்களுக்கு அது மற்ற தொழில்கள் நிறைய இருந்தாலும் கோத்தாரி குடும்பத்தில் இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வீடியோ பார்த்து எல்லாரோடைய ஸ்டேட்மெண்ட்டையும் கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னும் கடைசி என்னால் 7:30 வரைக்கும் நான் கண்டிப்பாக உழைச்சி எவ்வளோ வேலைவாய்ப்பு உற்பத்தி பண்ண முடியுமோ அதுக்காக உழைப்பேன். மனிதர்கள் தங்களுடைய வாழ்நாளில் பெரும் பகுதியை வேலையில் செலவிடுகிறார்கள். அந்த வேலை அர்த்தமுள்ளதாகவும் நம்முடைய கவலைகளை மறக்க செய்வதாகவும் இருக்க வேண்டும். இந்த நிறுவனத்தின் மூலமாக தங்களுக்கு அப்படி ஒரு வேலை கிடைத்திருப்பதாக இவர்கள் சொல்கிறார்கள். அதாவது சண்டே ஒரு நாள் படம் பொழுது போகணும் கூட யோசிக்கும். இங்கே வந்தோன்னா மனசு ரிலாக்ஸாக பிள்ளைங்கள்ட்ட பேசி பழகி அந்த ஒரு இதில் தெரியாது. வேலையோட தாட்டிலே இருந்துருவோம். காலையில் எப்போ விடின்னு இருக்கும் கம்மின்னு எனக்கும் நிறைய பொண்ணுங்க என்கிட்ட சொல்லி நடந்திருக்கிறது. எனக்கு வீட்டுக்கு போனால் நிம்மதி இல்லை, வீட்டுக்கார் வந்து அடிப்பாரு, குடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணிட்டு வந்து இது பண்ணுவாங்க. ஆனால் நான் இங்கே வரக்குள்ள ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது, மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது, ஒர்க் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்குது.
ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் பார்க்கலாம், அது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு மனசு ரிலாக்ஸாக இருக்குது. எனக்கு இங்கே வந்தால் தான் ஒரு ஃப்ரீடம் இருக்கிற மாதிரி இருக்குன்னு ஃபீல் பண்ணி என்கிட்ட நிறைய பொண்ணுங்க சொல்லியிருக்காங்க. வீட்டில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் இங்கே வந்தால் கொஞ்சம் எப்படி இருந்தால் இருந்தோம். இப்படி வேலை செஞ்சுக்கிட்டு ஏதோ 4 பேர்த்து கூட பேசிக்கிட்டு இருந்துச்சுக்கிட்டு. என்னன்னா வீட்டில் நமக்கு எவ்வளோ இஷ்யூ எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இங்கே கம்பெனிக்கு வந்தோம்னா வேலை செய்யறதுனால நம்மளுக்கு தெரிஞ்சுக்கூடாது. இந்த வீட்டில் ஒரு சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் ஃபேமிலினா, அதையும் தாண்டி நாங்கள் இங்கே வரோம். இந்த ஃபுல் டே வந்து ஒர்க் பண்ணுறோம்ல 8 to 5, அந்த டைமில் வந்து எங்களுக்கு அந்த ஃபேமிலி பிரச்சனையே நினைப்பு வராது. வீட்டுக்கு போனாதான் அந்த ஃபேமிலிங்கிற ஒரு இது வரும். தங்களுடைய சொந்த காலில் நிற்பதற்கு இந்த வேலை மிகப்பெரிய நம்பிக்கையை தருவதாக சொல்கிறார்கள். என்னுடைய சேலரி பார்த்தீங்கன்னா என் பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. எங்கள் ஹஸ்பண்டோடது கடன் ஏதாவது இருந்ததுன்னா அதை நாங்கள் வந்து மேனேஜ் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஹஸ்பண்ட் இல்லாதவங்களும் சரி, இதை நம்பி நிறைய பேர் 4 குழந்தைய படிக்க வைக்கிறேன்னு இப்போ சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த வரைக்கும் சொல்கிறாங்க. இப்போ உடம்பு முடியல, 1 வருஷம் வேலை பார்த்தேன், உடம்பு முடியல, வீட்டில் இருந்தேன். நமக்கு வந்து அமௌண்ட் கையில் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. நான் 1 வருஷம் வேலை பார்த்ததுனால என்னோட பிஎஃப் அமௌண்ட் வந்து 27,000 பக்கம் என்னுடைய அக்கௌண்ட்டில் இருந்துச்சு. அதை கிளியர் பண்ணி நான் ஒரு 17,000 பக்கம் எடுத்து தான் என்னுடைய உடம்புக்காக நான் செலவு பண்ணிட்டேன். அது எனக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுல, அது ஒரு சேஃப் தானே. அது கோல்டு சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், போஸ்ட் ஆஃபீஸில் பண்ணிகிட்ருக்கேன். அம்மாவுக்கும் கொஞ்சம் இன்கம் பாஸ் கொடுப்பேன். வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கேன், எல்இடி டிவி வாங்கியிருக்கேன். இதெல்லாம் இஎம்ஐயில் வாங்கி இப்போ மாசான இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கேன். வாங்கிட்டேன் கோல்டு வாங்கினேன். அதுக்கப்புறம் பசங்களுக்கு சைக்கிள் எடுத்து கொடுத்தேன் நிறையா. அப்புறம் வீட்டு செலவு பார்த்துக்கிட்டேன். வண்டி எடுத்திருக்கேன், ஸ்கூட்டி எடுத்திருக்கேன். ஸ்கூட்டினா டியூ தான், இருந்தாலும் அது எனக்கு இது ஒரு ஞாபகமாக இருக்கணும்னு நான் எடுத்தேன். அடம்பிடிச்சு நான் எடுத்தேன் அந்த ஸ்கூட்டி. இப்போ வண்டியில் ஸ்கூட்டி தான் ஸ்கூட்டி வாங்க. அது வந்து கெத்தாக இருக்கும். வேலைக்கு வரோம், கஷ்டப்படுறோம் பிள்ளைங்க வேலையை ரொம்ப லைக் பண்ணுறோம். அந்த வேலையை எனக்கு பிடிக்கும். வண்டியில் ஆக்டிவா பிளாக் கலர் இந்த இங்கே தான் நிற்கும் ஓரமாக. எல்லாரும் பெரம்பலூரோட மாற்றத்தை பார்த்துருக்கீங்க. அதே மாதிரி அடுத்தது கரூர் அடிடாஸ் தொழிற்சாலை, அதோட கட்டுமான பணி எல்லாம் முடிவடைகிற நிலைமையில் இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நேரில் அழைப்பதில் கொடுத்துருக்கோம். அவர் வருகையின் மூலமாக அங்கே ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கரூருக்கு அடிடாஸ் நிறுவனத்தின் தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள்லாம் வருவாங்க. தமிழ்நாடு மீது அதிக நம்பிக்கை வரும். அவரை பார்க்கும்போது இன்னும் நம்பிக்கை வரும். மற்ற மாநிலங்களுக்கு போன தொழிற்சாலைகளும் திருப்பி தமிழ்நாட்டுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அரசாங்கம் முழு உறுதுணையாக இருக்கும்னு முதல்வர் அழைப்புதல் கொடுக்கும்போது ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கரூர்லேயும் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் இவ்வளோ பெரிய தொழிற்சாலை வர்றதுனால. இந்த தகவலையும் தெரிவிச்சுட்டு நன்றி சொல்கிறேன். வணக்கம்.